சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று உருவம் குணங்கள் அற்று எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனின் இருப்பை நிர்குண பிரம்மம் அல்லது நிர்குண பரபிரம்மம் என்றும், உருவங்கள் மற்றும் குணங்களோடு கூடிய பல இறை வடிவங்களை கொண்டு நாம் வணங்குகிற வழிபாட்டு முறையை சகுண பிரம்ம தத்துவம் என்றும் ஆன்மீகம் கூறுகிறது. நிர்குண பரபிரம்மம், சகுண பிரம்மம் என்ற இந்த இரண்டு ஆன்மீக தத்துவங்களை தெளிவுபடுத்தி அருளுமாறு. வாசித்து காணோனாதது அப்படின்னா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பரந்துலன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம்னா. இந்த உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி இருக்குது, வெளிச்சம்னு வச்சுக்கலாம். அந்த வெளிச்சம்தான் நம்மகிட்டேயும் இருக்குது. அதே வெளிச்சம்தான் உலகம் பூராவும் இருக்குது. இதுக்கு பேர் பிண்டம், உலகத்துக்கு பேர் அண்டம். இப்போ உலகத்தில் ஒரு கங்கை நதி இருக்குது, ஒரு எவரெஸ்ட் இருக்குது, ஒரு கைலாசம் இருக்குதுன்னா அதெல்லாம் உங்கள்கிட்டையும் இருக்குது. உன்னுடைய உடம்புக்குள்ளேயும் அதெல்லாம் இருக்குது, ஒரு மினியேச்சர் ஃபார்மில் இருக்குது. மற்றபடி நீங்கள் பார்க்கிற இந்த வடிவங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ராமர், இயேசு, புத்தர், கிருஷ்ணர், அம்பாள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களை மாதிரி இந்த உலகத்தில் பிறந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தேவ நிலையை அடைந்த உத்தம ஆத்மாக்கள், அவ்வளோதான். கடவுள் பிறக்கிறது இல்லை. பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. ஒரு ஷிரடி சாய்பாபா, ஒரு ராகவேந்திரர், ஒரு பரமாச்சாரியார், ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், இவங்கெல்லாம் உலகத்தில் மனிதர்களாகத்தான் பிறக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எந்த ஊரில் பிறந்தாங்க, அவங்க அப்பா அம்மா யார், எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் கடவுள். ஏன் கடவுளுங்கிறாங்க? மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சில தெய்வ குணங்கள்னு இருக்குது. அது என்ன? அன்பாக இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, பொறாமை இல்லாமல் இருக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஈஸியாக கிடைக்காத சில நல்ல குணங்கள், அதெல்லாம் கல்யாண குணங்கள்னுவாங்க. போற்ற தகுந்த குணாதிசயங்கள் நடத்தும். அது யார் அடையிறாங்களோ அவங்கள கடவுளுக்கு இணையாக நாம் மதிக்கலாம். அப்படி தான். இப்போ ராமர் இருக்காருன்னா அவர் எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தை மாறாதவர். அதனால் ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யாரை வழிபடுகிறோமோ அவன் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். ஸ்ரீராமா ஈஸ்வல் டு தர்மா, அப்படி அர்த்தம். நீங்களும் அந்த குணங்களை உங்ககிட்ட கொண்டு வர்ற போது யாருக்கு உங்களால் யூஸ் ஆச்சோ, ஒரு மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோன்ற மாதிரி உங்களால் ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் மக்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் உங்களால் கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் கடவுள் மாதிரிங்க, என் குடும்பத்துக்கு அவர் தாங்க விளக்கேற்றி வச்சார் அப்படின்வாங்க. அப்போ கடவுள் மாதிரி தான், புரியுதா? கடவுள்ன்றது ஒன்றே ஒன்று தான், ஏகன் அநேகன். கடவுள் ரெண்டாவது உலகத்தில் இல்லை. ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு, டோஸ்டர், பட்டர் எல்லாம். அது மாதிரி உலகத்தில் கடவுள் என்பது ஒரு தன்மை, இட்ஸ் எ குணம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி இன் ஏ ஹியூமன் பாடின்னு வச்சுக்கோ. எல்லாவற்றையும் கடந்து உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதுதான் உள் அப்படிங்கிறது. இப்போ நீ கூட டிவைன் ஆகணுன்னா நல்ல குணங்கள் எல்லாம் கொண்டு வா, அவங்ககிட்ட கொண்டு வா. அப்போது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு, அது 10 பேராக இருக்கலாம், 10,000 பேராக இருக்கலாம், அவங்களுக்கு நீ கடவுள். உன் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்குவாங்க, உன் கடவுள் படத்துக்கெல்லாம் போகிற மாதிரி அதுக்கும் பூ போடுவாங்க, ஊதுவத்தி கொளுத்தி வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க இல்லையா? இப்போ நீ இருக்க, உனக்கு உன் ஃபோட்டோவை மாட்டி அதுக்கு ஒரு பூ போட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வெளியிலேருந்து வர என்ன சொல்லுவாங்க? போன வாரம் பார்த்தேனே, நல்லா தானே இருந்தார், இப்படி ஆயிடுச்சேன்னுவாங்க இல்லையா? உங்களை பொறுத்து மாத்திரம் ஒரு ஆளுக்கு பூ போட்டு ஊதுவத்தி கொளுத்திட்டா அந்த ஆள் அடிச்சிட்டார் மூலம்னு அர்த்தம். இப்போ என் படம், சாய்பாபா படம், ஏசுநாதர் படம் எல்லோரும் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை இல்லையா? இப்போ உன் படத்துக்கு பூ போட்டால் உனக்கே பயமாகுது. எங்கள் படத்துக்கு எல்லோரும் தான் வச்சுன்னு இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இது உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டின்னு நாங்கள். நீ அதுவாக மாறினால் அன்றி இந்த கடவுள் இல்லை கடவுளுடைய வழிபாட்டு தன்மைகள் முறைகள் என்பவை உங்களுக்கு புரிய போகிறதில்ல.
ஸோ யூ ஹாவ் டு வெயிட். ஒரு முல்லா நொசருதீன் ஒருத்தன் தான், அவனுடைய கழுதை காணாமல் போச்சு. எல்லோரும் தேனாங்க, கிடைக்கவே இல்லை. என்ன முல்லா இப்படி ஆகி போச்சுன்னாங்க. அவன் கொஞ்சம் இருந்துட்டு 2 கையை முன்னால் வச்சான், 2 கால் பின்னால் வச்சான், 4 கால் கழுத மாதிரி ஆகிட்டு கழுத மாதிரியே வந்து போன்னு கத்தின்னு போனான். ஒரு கிணத்துக்கிட்ட போய் அப்படியே நின்றுட்டான். பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே அந்த கழுதை இருக்குது. எல்லோரும் கேட்டாங்க, என்ன நீ ஜீனியஸா அப்படின்னு. அவன் சொன்னான், நான் வந்து மனுஷனாக இருக்கிற போது கழுதை எப்படி சிந்திக்கும்னு எனக்கு தெரியாது, நானே கழுதை ஆனவுடனே கழுதை எப்படி சிந்திக்கும்னு தெரியும் அப்படின்னா. அதனால் நீயே கடவுளானா தான் உண்டு. நீ மனுஷனாக இருந்து கடவுளை புரிஞ்சிக்க முடியாது. நீயே கடவுளை போல் பிஹேவ் பண்ணுகிற போது அப்படின்னா நான் அன்பாக இருக்கிறது, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுளுடைய தன்மைகள். நீ அதுவாக உன்னை மாற்றிக்கொள்கிற போது உனக்கு கடவுள் புரியும். அப்படி இல்லைன்னா உனக்கு கடவுள் புரிய போகிறது. சாதாரணமாக ஒரு சினிமாவில் வர கப்பலொட்டி தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரோ இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரி வேஷ்டி பேண்ட்டு சட்டெல்லாம் போட்டுனுக்கிற வரைக்கும் உனக்கு கட்டபொம்மன் என்னான்னு தெரிய போகுது. அந்த கட்டபொம்மனுக்குள்ள இது வச்சு, அந்த மீசெல்லாம் வச்சு, இங்கெல்லாம் கத்தியெல்லாம் வச்சு உன்னை கொண்டு போய் ஸ்டேஜில் விட்டு வரி திரை கப்பம் வட்டி அப்படின்ற போது உனக்கு அந்த கட்டபொம்மன் எப்படி இருப்பாங்கிற ஒரு சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ நீ அதுவாக மாறினாலன்றி கடவுளை புரிந்து கொள்வது கடினம். இப்போ மகான்களுக்கு நிஜமாகவே தெரிஞ்சு போகுது அதெல்லாம். இப்போ யாராவது உன்கிட்ட வந்து குட் மார்னிங் சொல்கிறாங்க, இல்லை வணக்கம் சொல்கிறாங்க, நீ என்ன சொல்லுவேன் எப்படின்னுவேன். அவங்க எப்படின்னா நீ இப்படின்னுவேன். ஒரு பரமாச்சாரியார் இல்லை யாருக்கிட்டையாவது போயிட்டு அவங்க யாராவது கும்பிட்டா எப்படின்வாங்க. உனக்கு ஏன் அந்த மாதிரி கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணலை? நீ இன்னும் கடவுள் ஆகலை. நம்ம கடவுள் ஆகிருக்கோம், நம்ம பிளஸ்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஹைட்டுக்கு போயிருக்கோன்றது உனக்கே நம்பிக்கை இல்லை. புரியுதுதான்? இதெல்லாம் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டின்றது. அந்த மாதிரி நீ ஆணுப்பினாலும் உனக்கு தெரியும் கடவுள்ன்றது என்ன அப்படின்னு. இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. வெறும் குணங்கள் மாத்திரம் வந்தால் போகாது. நீ ஒவ்வொரு நிமிஷம் கடவுளாகவே வாழ வேண்டியிருக்கும். நீ சாப்பிட்றதெல்லாம் கடவுளுக்குன்னு நீ கொடுக்க வேண்டியிருக்கும். உன்னால் முடியுதா? நீ பாட்டிக்கு உட்காந்து இட்லியை மொக்கிற, தோசையை மொக்கிற, காப்பி குடிக்கிற, சாப்பிட்ற, எல்லாம் செய்கிற. நாங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டோம். மனசுக்குள்ளேயே வந்து இது கடவுளுக்குன்னு அந்த காப்பியை குடிக்கிறோம், உப்புமா சாப்பிட்றோம், எல்லாமே கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு தத்துவத்துக்கு நாங்கள் போயிட்டோம். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. நடக்கிறது பிரதிஷ்டனம், நடக்கிற போது இதுதான் பிரதிஷ்டனை நினச்சிக்கிறது. இப்படி ஒரு மைண்ட் செட் வரும். இப்போ உங்களால் அது முடியாது. உங்களை பொறுத்த மாத்திரம் நீங்கள் குளிக்கிறது, பல் விளக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் ஆஸ் ஏ ஹியூமன் ஒரு பயாலாஜிக்கல் பாடியாக தான் உங்களால் பண்ண முடியும். நமக்குள்ளே கடவுள் இருக்கார், அவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி உன்னால் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீ கடவுள்னு ஒன்று கற்பனை மாத்திரம் பண்ணிக்கினா போகாது. கடவுள் மாதிரி நீ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மழை இருக்குது, காற்று இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அதெல்லாம் உலகத்துக்கு யூஸ் ஆகுதா? அந்த மாதிரி நீ சும்மா நான் கடவுள்னு பெணாத்தினா முடியாது. யூ ஹாவ் டு பி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி இன் சம் வே ஆர் அதர், லைக் த ரெயின் ஆர் ஏர் ஆர் ரிவர் ஆர் சம்திங். அந்த மாதிரி உங்களால் முடியுதா? உங்களால் முடியல இல்லையா? இப்போ நாங்கள் இருக்கோம், நான் செய்கிற எந்த வேலையில் எனக்கு என்ன ஆகணும்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா? இவ்வளோ கோயில் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், இதில் எனக்கு என்ன ஆகணும்? ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த கடவுளுடைய குணாதிசயங்களை நம்மால் கடைப்பிடிக்க முடிந்து அதனால் யாருக்காவது நல்லது நடக்குதுன்னா அந்த அந்த குணம்தான் கடவுள்ன்றது. எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுயநலமாக இருக்குது. இது என்னுடைய பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கன்ற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இல்லையா? தன் பிள்ளை தன் பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் அப்படின்வார். எப்போ பாரு என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளை கொஞ்சம் சொல்லிக்கிறது. இது கடுகு உள்ளம்ன்றார் பாரதிதாசன். இப்போ என்ன பண்ணணுன்னா, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றே இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு வேண்டியவங்க தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரும் எனக்கு தான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சொந்தக்காரன் தான். கேளீர்னா சொந்தக்காரன்னு அர்த்தம். கணியன் பூங்குன்றனார்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் பிறந்த ஊர் பூங்குன்றம், அவர் பேர் கணியன். ஆனால் அவர் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்னார். அப்போ என்ன? பூங்குன்றத்தில் பிறந்த கணியன் என்று அறியப்படுகிற ஒரு மனிதன்
இந்த உலகத்தை பூரா தன்னுடையதாக நினைக்கிற போது இந்த பரந்த இது வருது. காற்று உங்கள் மூக்குக்குள்ளெல்லாம் தான் போகுது. அது வந்து மூக்குக்குள்ளே வரும் மூக்குள்ளே வர மாட்டேன்னு சொல்லாது இல்லையா. ஒரு ஆறு இருக்குது, அது பாட்டிக்கு ஓடின்னு இருக்கும். நீ போய் குளிக்கலாம், குடிக்கலாம், பம் கழுவிக்கலாம், துணி துவைக்கலாம், அது ஒன்றும் சொல்லாது. அப்போ தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. காவிரி ஆறோ கங்கையும் கோதாவரியும் அதுக்காக ஓடுறதில்லை. தனக்காக மென்காற்று வீசவில்லை, காற்று அதுக்காக வீசுறதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். உலகத்திலேயே ரொம்ப அறிவாளியாக இருக்கிற மனுஷன்தான் சுயநலம் பிடிச்சவன். மற்றபடி காற்று, மலை, வான் எல்லாமே அதுக்கு வந்து சேப்ரஃபைட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு பேர். நாம் யார் மனிதர்கள் பேரசைட்டிக். நம்முடைய வசதிக்காக மற்றவங்கள சுரண்டுறோம். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்க அவன் முன்னாடி பிள்ளை குட்டி, அவன் வசதி, அவன் காரு, அவன் பங்களா, அவன் ஏசி, இது தான் பார்த்துன்னு இருப்பானே தவிர ரோடு ஒருத்தர் ஒருத்தன் கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிட்டு இப்படி உட்காந்துக்கிறான் பேக்கு மாதிரி. அவனுக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுக்கலான்னு இவனுக்கு தோண்டா. இவன் மாத்திரம் டைனிங் டேபிளில் வகவே வச்சுட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் கூட பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இதுதான் மகானுக்கும் மகனுக்கும் உள்ள வித்தியாசம். மகன் சுயநலம் பிடிச்சவன், மகான் கொம்பு முளைக்குது, மகான். அதனால் அவனுக்கு இப்படி தான் தோணும். மண்பதை கிறங்கும் தென்புல காவலுங்கிறான். மற்றவங்களுக்காக இறக்கப்படுகிற தென்புல காவல். இப்போ இங்கிலீஷில் இல்லை தமிழில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று இரக்கம், இறங்குதல், இடையினரா, ஈ ரா எங்கு தா இல் அப்படின்னு அவுட் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வல்லினரா, இறங்குதல் அப்படின்னாக்கா டிசெண்டிங் டவுன்னு அர்த்தம். அப்போ மனிதர்கள் மேல் இரக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவன் ஆகாசத்திலிருந்து இறங்கி வருகிற, இரக்கம் இருக்கிறவன் இறங்கி வருகிற தெய்வத்துக்கு ஒப்பானவனாக மாறிவிடுகிறான். அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை. 4 பேர் எல்லாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இயேசுநாதர் அவர் வாழ்ந்த காலத்தில் சில்லில் போட்டுட்டு பின்னால் தான் இந்த நாயங்கள்லாம் அவரை சர்ச்சை கட்டி கும்பிட்டுன்னு இருக்காங்க. முகமது நபியை கல்லால் அடிச்சு துரத்திட்டு தான் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் ரெக்கக்னிஷன் கூட கிடைக்கும்னு நீ நம்ப தேவையில்லை. உன்னுடைய குணம் நீ நல்லவனாகுது. ஒரு சாமியார் தண்ணியில் குளிச்சுருந்தார். ஒரு தேளை பார்த்தா யோபம் அவனு அதை தூக்குனார். பட்டுன்னு கொட்டிச்சு, வலிக்குதுன்னு விட்டார். திருப்பியும் அந்த தேளை தூக்குனார், திருப்பியும் கொடிச்சு. பக்கத்தில் கேட்டான், ஏன் நீ ஏன்னா லூஸாயா, அது உன்னை கொட்டுதுன்னு தெரிஞ்சு அதை போய் ஏன் காப்பாற்றினுக்கிற அப்படின்னா. இவர் சொன்னாராம், கொட்டுறது அதனோட குணம், காப்பாற்றுறது என்னோட குணம். அது அதனுடைய குணத்தை விடாத வரைக்கும் நான் என் குணத்தை விட மாட்டேன்னு நானா. அவ்வளோதான். உலகத்தில் ரெசிப்ரோக்கல்னு ஒன்று கிடையாது. நீ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது வியாபாரம். நீ கெடுங்கட்டு போ, என் குணம் நான் நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு. அதனால் கடவுளை என்ன சொல்கிறாங்க, நன்றுடையானை. யாருக்கிட்ட நல்ல குணங்குதோ அவன் நன்றுடையான், நல்லது அவங்ககிட்ட இருக்கும், அவன் தான் கடவுள். சரி, ஒரு அண்டா பாலில் ஒரு ட்ராப் விஷம் போட்டிருக்குதுன்னா அது பாலுக்கு யூஸ் ஆகாது இல்லை. அதனால் நீ நல்லவனாக இருந்தால் போகாது. தீயது ஒன்றில்லானை, கெட்ட குணம்னு எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நன்றுடையானை, தீயது ஒன்றில்லானை. அப்படி ஆயிட்டியானா நீ கூட அபிராமி தான். அபிராமிக்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், அதுக்கப்புறம் என்ன, நல்லன எல்லாம் தரும். நீ போய் பங்கு கடையில் அரிசி பருப்பு கேட்டால் கிடைக்காது, அங்கே பீடி சிகரெட் தான் கிடைக்கும். ஒரு ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பு உப்பு புளியெல்லாம் கேட்டால் உனக்கு கிடைக்கும். அப்போ அபிராமி என்ன கொடுப்பாலாம், எல்லா நல்லதையும் கொடுப்பாலாம், அவங்ககிட்ட இருக்குது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எல்லா நல்லதும் அந்த அம்மாக்கிட்ட இருக்கான். ஆனால் அவள் தான் அதை கொடுக்க முடியும்னு அர்த்தம். அது கூட என்ன, கையில் எல்லாம் அள்ளி கொடுக்க தேவையில்லையா, கடைக்கண்களேங்கிறார். அபிராமி இப்படி கண்ணால் பார்த்தாவே உனக்கு வந்துடும்ன்றாங்க. நினச்சா கூட இல்லை, கண்ணில் பார்த்தா இப்படி வந்துடும்ன்ற மாதிரி. இதெல்லாம் இருக்குது, நம்ம சாஸ்திரங்கள் இருக்குது. ஒரு மீன் இருக்குது, மதுரையில் இருக்கிற சுந்தரேஸ்வரருடைய துணைவியார் மீனாட்சி அம்மா இல்லை, அவங்களுக்கு ஏன் மீனாட்சின்னு பேர். அந்த அம்மா மீன் மாதிரியா. மீனுன்னா என்ன, தன்னுடைய கண்களால் பார்த்தாவே முட்டையை அது வந்து ஹேட்ச் பண்ணிடும். கண்ணால் பார்த்தாவே அந்த முட்டை மீனாயிடும். அதனால் மீனாட்சி என்ற ஒரு பெயர் வைக்கிறோம். கோழிக்குது இல்லையா, அது முட்டை மேலே உட்காரணும்.
அப்போது அது வந்து அது முட்டையிலேருந்து இன்னொரு கோழி குஞ்சு வரும். ஆமை இருக்குது இல்லையா, அது அங்கே முட்டை போட்டு அங்கே போய் நினைக்குமா, இங்கே பொரிச்சிருவான். இப்போ 3 விதமாக இயங்குகிறது. ஒன்று ஸ்பரிசம், இன்னொன்று ஸ்மரிசம் அப்படின்னா எண்ணங்கள்னு அர்த்தம். ஸ்பரிசம்னா தொடர்றது, ஸ்மரிசம்னா எண்ணங்களால் இயக்கிறது, 3வது நயனம் கண்ணால் பார்க்கறது. ஸோ இந்த உலகத்தில் நமக்கே புரியாத இத்தனை விதமான ரகசியங்கள் கடவுள் படைத்து வைத்திருக்கிறான். நமக்கு இதெல்லாம் புரியுமா? கோழி இப்படி தான், மீன் இப்படி தான், தாமை இப்படி தான், இதெல்லாம் நமக்கு ஏதாவது தெரியுதா? அதுங்களே அவ்வளோலாம் இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? மயில் இருக்குது, அது செக்ஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாது. 2 மயில்கள் செக்ஸ் பண்ணாது, ஆனால் மயில் குஞ்செல்லாம் வருது இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கடவுள் ஒவ்வொரு விதமான குணங்களை வைத்திருக்கிறான். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பயப்படுறது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கூட இருக்குது. தத்தாத்திரேயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் ஒவ்வொன்று கற்றுக்கிறேன்ட்டு சொல்லியிருக்காரு. கேடு. தத்தாத்திரேயர் யார்? மும்மூர்த்திகளுடைய சொரூபத்தில் ஒன்றா பிறந்தவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தில் நான் ஒவ்வொன்று கற்றுக்கினேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாய் தண்ணியில் போய் இப்படி பார்த்துச்சான். இன்னொரு நாய் உள்ளக்கிற மாதிரி தெரிஞ்சுதான், இது பயந்து தான், இதுக்கு ஒரே தாகம், என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாய் வச்சு அப்படியே தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்போ நான் நாயை பார்த்தேன், இதை கற்றுக்கிட்டேன். அது மாதிரி ஒவ்வொன்று பார்த்து ஒவ்வொன்று. I learned patience and doing good to others from the earth. பூமி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட நான் பொறுமையை கற்றுக்கினேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எவ்வளோதான் பூமியை தோண்டினாலையும் அது உனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்குது, விவசாயத்துக்கு இடம் கொடுக்குது, எல்லாம் பண்ணுது இல்லையா? இவன் தோன்றான், கடப்பாரை வச்சு இடிக்கிறான், கட்டுறான், எல்லாம் பண்ணுறான், பாம்பெல்லாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணுறான். அந்த மாதிரி நான் ஆயிடுவேன். பூமியை பார்த்து அந்த பொறுமையை நான் கற்றுக்கிட்டேன். For it endures every injury man commits on its surface, and yet it does him good by producing crops, trees, etc. From water I learned the quality of purity. Just as the pure water cleanses others, so also the sage, who is pure and free from selfishness, lust, egoism, anger, greed, purifies all who come in contact with them. ஒரு நதி எப்படி எல்லாருக்கும் குடிக்க குளிக்க சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு கரண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குதோ, அந்த மாதிரி நீ ஆனால் நீ ஒரு சாமியார், நீ ஒரு மகான். ஸோ நான் அதை பார்த்து இவர்கிட்ட இந்த குணங்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். Air, though moving everywhere, never gets attached to anything. காத்திருக்கு, எல்லாரும் மூக்குக்குள்ளேயும் போகுது. அது வந்து சரண்யா மூக்குக்குள்ளே போனதுனால நான் சரண்யாவுக்கு சொந்தம்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? எல்லாரும் மூக்குக்குள்ளேயும் போகும். அந்த மாதிரி நம்ம காட்டுற மாதிரி ஆயிடணும். Just as fire burns bright, so also the sage should be glowing with the splendor of his knowledge and tapas. ஒரு சாமின்றவன் நிறைய பூஜை பண்ணி தபஸ் பண்ணும். அப்போ எப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரிக்கிறதோ அப்படி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தவஜுவாலை இந்த உலகத்துக்கு பயன்படும். The air, stars, clouds are all contained in the sky, but the sky does not come in contact with any of them. ஆகாசம் நீ பார்க்குற சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆகாசம்தான். அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபால்ஸ் சீலிங்குள்ளே பல்பு ஃபிட் பண்ணுற மாதிரி சந்திரனையும் சூரியனையும் யாரும் ஃபிட் பண்ணலை. இது தனி, அது தனி, ஒட்டாது இருக்கிறது. The moon is in itself always complete, but appears to decrease or increase on account of the varying shadow of the earth upon the moon. சூரியன் இருக்குது, பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது. பார்த்தா சந்திரன் தேயிற மாதிரி வளர்கிற மாதிரி தேய்ப்பிற வளர்ப்பிறன்ற, அது தேயறது இல்லை, வளர்றதும் இல்லை. இந்த பூமியினுடைய நிழல் எப்படி அது மேலே படுதோ அதுக்கேற்ற மாதிரி அது உன் கண்ணுக்கு தெரியுது, தேய்ப்பிற மாதிரி வளர்ப்பிற மாதிரி. Just as the sun, reflected in various spots of water, appears as so many different reflections, so also Brahman appears different because of the bodies caused by the reflection through the mind. எனக்குள்ளே இருக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிறது, இந்த குழந்தைகிட்ட இருக்கிறது, பெரியவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரே கடவுள் தான். அதுக்கு பிரம்மம்னு பேர்.
அப்போ என் மூஞ்சி வேறு மாதிரி இருக்குது, இவ மூஞ்சி வேறு மாதிரி இருக்குது. சில பேர் ஆணாக்குறாங்க, சில பேர் பெண்ணாக்குறாங்க. அதே பிரம்மம் தான் ஆடு மாடு கோழியாகவும் மாறி இருக்கு. அப்போ அந்த பிரம்மம் என்பது பார்க்கறதுக்கு வேறு வேறு மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றே தான். I once saw a fowler spread a net and caught some pigeons. The mother pigeon was very much attached to her children. She did not care to live, so she fell into the net and was caught. The male pigeon was attached to the female pigeon, so he also fell into the net and was caught. From this, I learned that attachment is the cause of bondage. பெண் பறவை வலையில் மாட்டிச்சு, அதை காப்பாற்றுறதுக்காக போய் ஆண் பறவையும் மாட்டிச்சு. அதனால் இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணன்றதை அதை பார்த்து நான் கற்றுக்கினேன். The python does not move about for its food. It remains contented with whatever it gets and lies in one place. நல்லா மொக்கிட்டு மலைப்பாம்பு படுத்த இடத்துலையே உட்காந்துன்னு இருக்கு இல்லையா. அது அப்பப்போ போய் இட்லி வேணுமா புண்ணாக்கு வேணுமான்னு அழையிறதே இல்லை. ஒரு தடவை கிடச்சிச்சுன்னா படுத்த இடத்துல உட்காந்துட்டு அசை போட்டுன்னே இருக்குது. Just as the ocean remains unmoved even though hundreds of rivers fall into it, so also the wise man should remain unmoved among all sorts of temptations, difficulties and troubles. ஒரு ஸ்திதித பிரதிஜன் பேர். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உன்னை பாதிக்காத மாதிரி இருந்தால் நீ அறிவாளின்னு அர்த்தம். Just as the moth, being enamored of the brilliance of the fire, falls into it and is burnt, so also a passionate man who falls in love with a beautiful girl comes to grief. ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஆசைப்படுறதுனால தானே அவனுக்கு காதல், காதலில் வந்த தோல்வி இல்லையா. காதல் 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 போயின் சாதல் 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 காதல் இல்லை தோல்வி விட்டான் காலை ஒருவன்லாம் பாட வேண்டியிருக்கு. இவன் லவ்வே பண்ணாமல் இருந்தான்னு ஏன், அப்போது காதலும் இல்லை தோல்வியும் இல்லை. இவன் வேலையும் இவன் பார்க்கணும், அவன் வேலையும் அவன் பார்க்கணும். ஸோ யூ மிஸ்கன்ஸ்ட்ரூ லஸ்ட் ஆஸ் லவ். நீங்கள் காமத்தை தவறாக காதல் என்று நினைக்கிறீர்கள். காதல்ன்றது வேறு, காமம் என்பது வேறு. வாட் யூ கெட் when you see a beautiful woman is lust and it is not love. Just as the black bee sucks honey from different flowers and does not suck it only from one flower, so also I take only a little food from one house and a little from another and thus appease my hunger. ஒரு சன்னியாசி அவன் என்ன பண்ணுவான், 10 வீட்டில் போய் பவதி பிட்சாந்தேகின்னுவான். 10 வீட்டில் இவன் போய் ஒரே வீட்டில் தலைவாளியில் போட்டு எனக்கு வடை பாயத்தோட சாப்பாடு போடுங்கன்னு கேட்கறது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் கிடைக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும். we should not depend on one source for our survival. Bees collect honey with great trouble, but a honey gatherer comes and takes the honey easily. தேனீக்கள் எத்தனையோ பூவிலிருந்து தேனை கொண்டு வந்து அப்படியே தேன் கூடெல்லாம் கட்டுது. ஆனால் படுபாவி ஒரே நேரத்தில் வந்து புகை போட்டு எல்லா தேனியும் எடுத்துன்னு போடுறான். இந்த தேனியும் செத்து போகுது. அதனால் நீ என்ன தான் மாஞ்சி மாஞ்சி சேர்ந்தாலும் உனக்கு ஒட்டுறது தான் ஒட்டும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்தும் மானுடர்கள் கூடு விட்டு ஆவிதான் போன பின்னே. இந்த கூட்டை விட்டு ஆவி போன பின்னால் நீ எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சு உனக்கு அதனால் என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம். The male elephant, blinded by lust, falls into a pit covered over with grass. யானையை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், பொம்பளை யானையை அங்கே நிற்க வச்சுருவான். இந்த இடத்துல ஒரு குழி தோண்டிட்டு அது மேலே இலத்தலெல்லாம் போட்டு வைப்பான். இந்த ஆம்பளை யானை அந்த பொம்பளை யானை மேலே வந்த காமத்தினால காதல்னால அதுக்கிட்ட போகிற போது குழியில் உழுந்து அதை வச்சு தான் யானையை பிடிப்பானுங்க. அதனால் இந்த உலகத்தில் இந்த ஆகர்ஷணம் இருக்கு இல்லையா, அதனால் மாட்டிக்கிறவங்க யானையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு அர்த்தம். The deer is enticed and trapped by the hunter through its love of music. மானை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், மியூசிக் கிரியேட் பண்ணுவான். மானுக்கு அந்த மியூசிக்கில் இருக்கிற போது அவன் வந்து டக்குன்னு அதை அம்பு வச்சு குத்தி போடுறான். அதனால் இந்த இசை இருக்கு இல்லையா, அது கூட ஒரு இம்பெடிமெண்ட்டு தாங்க. Just as a fish that is covetous of food falls an easy victim to the bait. ஒரு தூண்டிலில் ஒரு புழு வச்சுருக்காங்க. இந்த மீன் சும்மா இல்லாமல் அந்த புழு மேலே ஆசை வச்சதுனால அது அப்படியே தூண்டிலில் மாற்றி அவன் சொங்குன்னு தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் நாளைக்கு மசாலா போட்டு தின்ன போகிறான். அதனால் சாப்பாட்டு மேலே கூட ஆசை வைக்காத.
இது வந்து தத்தாத்திரேயர்னு ஒரு பெரிய மகான் சொன்னது. 36 விதமான விஷயங்களை நான் உலகத்தில் இயற்கையை பார்த்து கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ we can also follow all these things. நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் ஹியூமன் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் லாய்ட்ரிங். அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம சம்ரஷ்னால் கூட ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றுமில்லாத வாழ்வில் ஓடி அலைகின்றோம். ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம், ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம், ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். சம்ரஷ்ணா பாட்டு தான். இப்போ இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு. ஒரு எலும்பு சக்கையாக சரிச்சிட்டு கிடக்குது. ஒரு நாய் என்ன நினைக்கிறோம், அந்த எலும்பில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த எலும்பு அப்புன்னு வாயில் கவிக்குது, இப்படி அப்படி கடிக்குது. அதனுடைய தொங்கு சதையில் அது வாய்க்குள்ளே வந்த உடனே அந்த எலும்புலேருந்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு இது இன்னும் கடிக்குதான். புரியுதா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் எதுலேயும் எந்த சுகமும் இல்லை. நம்முடைய மைண்டு தான் ட்ரிங்க்ஸில் ஏதோ சுகங்கிறதுன்னு சொல்லி ஊறுகாய் தொட்டுக்கணும், மிக்சர் சாப்பிட்டுன்னு தண்ணி அடிக்க தோணுது. ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் அப்படி தான், எதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய மைண்டு அந்த கற்பனை குதிரையை ஓட்டி ஓட்டி அதில் ஏதோ இருக்கிறதா நினச்சிக்குது. இது அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாய் இருக்கும் தெய்வீக யோகியின் சக்தியும் திருப்பதியில் அருள் பாலிக்கும் சித்தரின் சக்தியும் இணைந்த ஒரு சித்தயோக சக்தி தங்களுக்குள் இருப்பதால்தான் சிவபிரபாகர சித்த யோகியைப் போல ஒரு சித்த யோகியாக தாங்கள் இந்த அவதாரத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் திருவண்ணாமலை மற்றும் திருப்பதியில் இருக்கிற 2 சக்திகள் மட்டுமல்லாமல் முருகப்பெருமான், சிந்தாமணி கிரகத்தில் உறையும் அன்னை ஆதி பராசக்தி போன்ற அனைத்து தெய்வங்களும் தங்களுக்குள் இருந்து அருள் பாலிப்பதால்தான் வேறு எந்த மகானுக்கும் கிடைக்கப்பெறாத வரப்பிரசாதமாக தங்களை இந்த பூமியின் அதிபதி என்ற மிக உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு உயர்த்தி வைத்து இறைவன் அருளாட்சி செய்ய வைத்திருக்கிறானா? உலகத்தில் ஆன்மீகத்தில் எத்தனையோ நிலைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று சித்தர். சித்தர்ன்றது யார்? சித்தம்னா மைண்டு. யார் அந்த மைண்டை ஒடுக்கிட்டாங்களோ இல்லையா, அவங்களுக்கு சித்தர்கள்னு பேர். யோகிகள்ங்கிறது யார்? வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தையும் தனக்குள்ள இருக்க உலகத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணவங்க. ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? அண்டம். இதுக்கு என்ன பேர்? பிண்டம். அண்டம் பிண்டம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கறது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்குது. உலகத்தில் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஜியாகிரஃபி வேறு, ஹிஸ்ட்ரி வேறு. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் கூட சித்தர்கள் பாதை என்பது வேறு, யோகிகளுடைய பாதை என்பது வேறு. யோகிகள்னால் நீங்கள் முயற்சி செய்து யூ ஹவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் சாதனா அண்ட் கெட் இன் டு தட் யோக சக்தி. சித்தர்ன்றது உனக்கு லக் இருந்தால் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. நீ வந்து டிகாஷன் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலை கொட்டி சக்கரெல்லாம் போட்டு கலக்க தேவையில்லை, ரெடிமேடு இருக்கும். நெஸ்காஃபே தூக்கி ஒரு ஸ்பூன் போட்டு சுத்தனில் கலக்கெல்லாம் உனக்கு வந்துச்சு. ஸோ சித்தர்கள்ங்கிறது நெஸ்காஃபி மாதிரின்னு வச்சுக்கோ. இந்த யோகிகள்ன்றது நீ பாடு பண்ணும். சுடு தண்ணி, அதுக்கப்புறம் ஃபில்டரில் போட்டு தட்டி, அதுக்கப்புறம் இதுலேருந்து பால் எடுத்து சக்கரை போட்டு கலக்கி, இவ்வளோ வேலை இருக்குது அதில். அதனால் சித்தர்கள்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. யாரோ ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுன்னா உங்கள்கிட்ட வந்துடுவார், அவ்வளோதான். அவர் ஏற்கனவே எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்காரு. உங்கள்கிட்ட அது வந்துச்சுனாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வந்துச்சு. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு சுந்தர மாமுனிவர்னு ஒருத்தர் காட்டில் போயின்னு இருக்கார். அங்கே ஆடுங்கள்லாம் அழுதுன்னு இருக்குது.
என்னன்னு பார்த்தா அந்த ஆடுங்களுக்கு நடுவில் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன் பேர் மூலன், அவன் செத்து கிடக்கிறான். இதை பார்த்த உடனே சுந்தரமாமுனிவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்டு அடியனுக்காக ஆடுங்கள்லாம் அழுதுட்டு உக்காண்ட்ருக்கு, இவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் ஆடுங்கள்லாம் அவனுக்காக அழுவோன்ட்டு. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடம்பை ஒரு குகையில் வச்சுட்டு அந்த ஸ்பிரிட்டை எடுத்து இந்த இறந்து கிடக்கிற அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே போட்டு ஆடுங்களெல்லாம் மேய்ச்சின்னு வீட்டுக்கு போடுறாரு. போய் ஆடுங்களெல்லாம் பட்டியில் கட்டிட்டு போய் படுக்கிறார் சாப்பிட்டு. அந்த மூலனுடைய மனைவி இவர்கிட்ட நைட்டில் பக்கத்தில் வந்து படுக்கிறா. இவர், அம்மா நான் ஹஸ்பண்ட் இல்லை, நான் வேறு ஒரு சாமி, நான் ஐயோ குய்யோ முறியோ எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன ஆகி போச்சுன்றா. ஊர் ஜனங்கள்லாம் வராங்க, வாங்கன்னு இவர் கூட்டின்னு போய் காட்டுறார். பாருங்கள், இதுதான் நான் ஒரு சாமியார், இந்த ஆடுங்களுக்கு கஷ்டமாகப்படுதுன்னு நான் இந்த உடம்புக்குள்ளே வந்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, சரி ஒன்று செய் சாமி, நீ குடும்பம் நடத்தாத, ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நீ இந்த வீட்டில் இதே உடம்பில் இரு அப்படின்னு அந்த சாமியார் உடம்பை எரிச்சிடுறாங்க. அதனால் அந்த மூலன் என்ற உடம்புக்குள்ளே சுந்தரமாமுனிவர் வந்துட்டு திருமூலர் என்ற பெயரால் அறியப்படுகிறார். அவர் தான் திருமந்திரம்னு சொல்லி 3000 பாட்டு யோக சாஸ்திரத்தை பற்றியெல்லாம் எழுதுந்து. இப்போ உடம்பு யாருதோ, நாலெட்ஜு அண்டு ஸ்பிரிட் யாருதோ, இந்த மாதிரி வந்தால் இதுதான் சித்தர்கள் வழிமுறை என்பது. ஸோ நிறைய சித்தர்கள் இருக்காங்க, 247 சித்தர்கள் இருக்காங்க. அதில் நல்ல ஹை லெவல் ஆஃப் மார்க் வாங்கினவங்க ஒரு 18 பேர் இருக்காங்க. அந்த 18 பேருக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் சித்தநாதன். ஃபைனல் இருக்கார்ல முருகப்பெருமான், அவருக்கு பேர் சித்தநாதன். அதே மாதிரி ஐயப்ப சாமி இருக்கார் இல்லையா, அவர் பேர் சித்தநாதன். 18 படியில் 18 சித்தர்கள் உட்கார வச்சுட்டு அவர் மேலே உட்காந்துன்னுக்கிறார், சித்தநாதனாக உட்காந்துருக்கார். பழனி ஆண்டவன் அப்படி தான். பழனி ஆண்டவன் மேற்கு பார்த்து சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை பார்க்குறார், ஐயப்பன் பழனி ஆண்டவனை பார்த்துன்னுக்கிறார். 2 பேரும் குரு சிஷ்யர்கள். இப்படியெல்லாம் இருக்குது இந்த ஆன்மீக பாதையில். சித்தர்கள் பாதையும் இருக்குது, யோகிகள் பாதையும் இருக்குது. இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார். சிவசங்கர் பாபாவுக்கு திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அங்கே அந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவனை பார்க்கணுன்னு ரொம்ப வருஷமாக எண்ணம். அதனால் நான் 48 நாள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் பசும்பால் குடிப்பேன். இப்போ காஃபி, டீ, இட்லி, தோசை, புண்ணாக்கு எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் டெய்லி மலை சுற்றுவேன். காலையில் 6 மணிக்கு அங்கே நாடார் மேன்ஷன் இருக்குது, சிவகாசி நாடார் மேன்ஷன். 5 ரூபா கொடுத்தாக்க மொட்டை மாட்டியில் ஒரு பாயத்தில் கண்ணி கொடுப்பான். படுத்துன்னு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலுக்கு வந்துடுவேன். ஒரு 12 மணி வரைக்கும் கோயிலில் இருப்பேன். 12 கோயில் சாத்தின உடனே போய் ராமசரத்குமார் சாமிகிட்ட உட்காந்துக்குவேன். அவர் 4 மணி வரைக்கும் அவர்கிட்ட இருப்பேன். அதுக்கப்புறம் மலையை சுற்றி திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். நைட்டு பள்ளியறை சேவையெல்லாம் முடிஞ்சு ஒரு 9-9:30 மணிக்கு சாத்துவாங்களா, அப்போ போய் நாடார் மேன்ஷனில் படுத்துக்குவேன். இப்படி 48 நாள் நான் திருவண்ணாமலையில் இருந்தேன். டெய்லி மலை சுற்றுவேன். எதுக்காக? அந்த திருவண்ணாமலைக்குள்ளே ஒரு கல்லால மரம் இருக்குது. அந்த கல்லால மரத்துக்கிட்ட சாமி தவம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை சுற்றி சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த தரிசனம் வேணுன்றதுக்காக நான் இருந்தேன். அப்போது ஒரு நாள் ராமசரத்குமார் சாமி நான் கோயிலில் 48வது நாள் உட்காந்துன்னு இருக்கேன். உட்காந்துக்கிற போது அவர் சொல்கிறார், என்னை சிவான்னு கூப்பிடுறாரு. சிவா, ஈவன் பிரம்மா அண்ட் விஷ்ணு cannot see my father's feet and head. So why should you and I think that we should see that அப்படின்னார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே கிடைக்காத அந்த அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறது என்ன? நம்முடைய கன்சீல்டு அகங்காரம். யாருக்கும் கிடைக்காத அந்த தரிசனம் எனக்கு கிடைக்கணுங்கிற அகங்காரத்தை தவிர வேறு என்ன இருக்குது அதில்? அண்ணாமலையார் எல்லா இடத்துலையும் இருக்காரு, நீ எங்கே இருந்தாலையும் அவர் உனக்கு அருளாட்சி புரிஞ்சிடுவார் நினச்சாவே உனக்கு அவருடைய தாட் போய் சேர்ந்துடும் அப்படின்னு என்ன பண்ணார், என்ன கையை பிடிச்சி நேராக கோயிலுக்குள்ளே போய் அம்பாலையும் சிவனையும் சுற்றிட்டு ரமணருடைய தியான மாலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உட்கார வச்சார். அப்போது ஒரு ஏழை பொம்பளை வந்தான். வந்துட்டு இல்லை ஒரு ஆள் வந்தான். வந்துட்டு, சாமி ஸ்வீட்டு காரம் கொண்டாந்துக்கிறேன்னா. அப்போது சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு ஏழை பொம்பளை வந்தா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா. குடும்பம்னு அந்த திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பேசினார். என்னை எதிரில் உட்கார சொன்னார். 2 கை இப்படி பிடிச்சி சொல்லி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரசம் சாதம் வைக்கிறாரு. இப்படி சாப்பிட சொன்னார். லாஸ்ட்டாக அந்த திருவோட்டில் கையை கழுவிட்டு குடிச்சிட்டுனார்.
இது என்ன, நம்ம 48 நாள் பாடுபட்டது வீணாகலை. அவர் ஒரு 45-50 வருஷம் சுடுகாட்லேயும் அங்கேயும் உட்காந்து தபஸ் பண்ணார்ல, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ன்ட்டு பாடுபட்டு சேர்த்த சொத்து இருக்குது இல்லையா அவங்ககிட்ட, அதுக்கு என்ன பேர், சிவயோகம். அதை எனக்கு கொடுக்கறதுக்காக அந்த நேரம் வந்தது. அண்ணாமலையார் அவர் கொடுக்க சொல்கிறாரு. அதனால் அந்த ரசம் சாதம் வழியாக எனக்கு அதை கொடுத்துட்டு கை கழுவிடுறாரு. ஒரு சித்த புருஷன் சாப்பிட்டா கூட கை கழுவ மாட்டான், சும்மா இப்படி தொட்டுக்குவான், அவ்வளோதான், தண்ணியை இப்படி தொட்டுக்குவான், கை கழுவே மாட்டாங்க அவங்களாம். ஏன்னா அந்த கை கழுவிட்டால் பவர் போய்டுன்றது. ஸோ அவர் கை கழுவி பவரை கொடுத்துட்டாரு. இது நம்ம வாழ்க்கையில் நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது என்ன சும்மா கிடச்சிடுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், காசிலேருந்து வந்து கஞ்சங்காட்டுக்கு போய் ராமதாரக மந்திரம் வாங்கி சுடுகாட்டில் 40 வருஷம் அலைஞ்சி அந்த உயர்ந்த நிலைகளெல்லாம் தொட்ட மகான், சாதாரண ஆள் இல்லைல்ல. ஸோ அவர் சேர்த்து வச்சதை யாருக்கிட்ட கொடுக்கணும். அவர் அடிக்கடி சொல்வார், God has not given any word to this beggar. All that he has asked me to do is to chant his name and remember him all the time. அண்ணாமலையார் எனக்கு ஒரு வேலையும் கொடுக்கல, அவரை நினச்சிக்கிட்டு ஜபம் பண்ணி தான் இருக்க சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அப்போது அதுக்கு என்ன பேர், மேட்டர்னு பேர். இந்த மாதிரி என்ன மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட ஆசிரமம் கட்டணும், ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யணும், இதுக்கு என்ன பேர், எனர்ஜின்னு பேர். இந்த ஃபேன் சுற்றுது, லைட் எரியுது, இதெல்லாம் என்ன, எனர்ஜின்னு அர்த்தம். இந்த மேட்ரு எங்கே இருக்குது, எங்கேயோ நெய்வேலியில், லிக்னைட்டில், இல்லை கல்பாக்கத்தில் அட்டாமிக் எனர்ஜியில், இல்லை குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டில் இருக்குது. அதுக்கு பேர் மேட்ரு, இதுக்கு பேர் எனர்ஜி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வெறும் தவத்துக்காக வர்றவங்க, இன்னொருத்தர் சக்தி பாவத்தில் வேலை செய்கிறவங்க. ராமகிருஷ்ணர் இருந்தார். அவர் சிவநிலை, நிறைய தவம் பண்ணின்னு காளிக்கிட்ட கொஞ்சின்னு கெஞ்சின்னு உட்காந்துருந்தார். ஆனால் காளி சொன்னான், நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க, இந்த ஜனங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பவரை ஏமாற்றி பிடிங்குவாங்க பக்தராடு நடித்து, அதனால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட இதை கொடுத்துட்டு என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டா அப்படின்னாரு. அப்போ அவர் யார், மேட்ரு. விவேகானந்தர் யார், எனர்ஜி. ராமசரத்குமார் சாமி யார், மேட்ரு. சிவசங்கர் பாபா யார், எனர்ஜி. இது வந்து சித்தர்கள் தத்துவம். இது அருணாச்சலேஸ்வரர்கிட்டேருந்து வந்தது. திருப்பதியில் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கொங்கண சித்தர். திருப்பதியில் இருக்கிறது கொங்கண சித்தர். இங்கே இருக்கிறது சிவ யோகம், சிவனுக்கு யோகம்னு பேர். அங்கே திருப்பதியில் இருக்கிறாரு கொங்கண சித்தர். ஸோ அந்த எனர்ஜி எனக்கு நான் சேர்த்து வச்சிருந்த பழைய தவத்தினால எனக்கு கிடைக்குது. பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கு எழுந்தான். பெரிய அருள் ஒளியாக இருக்கக்கூடிய மாலவன், திருமாலவன் இங்கு எழுந்தான், இந்த உடம்புக்குள்ளே வந்தான். அது யாரையும், ராமர். அயோத்தியோன் ஆதாரம் எனும் அருள் பலிதம் காணவே. அயோத்தி ராமன் தான் பெருமாள். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம்பளக்கச் சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணோசுடும் வேங்கடமா மலைமேய அண்ணா. பரந்த மார்புடைய ராவணனுடைய மார்பை பழந்தியே ராமா, நீ தானே திருப்பதியில் உக்காந்துருக்கேன்னு அர்த்தம். அதனால்தான் காலையில் எந்திரிச்சு உடனே கௌசல்யா சுப்ரஜாராமா அப்படின்னா, கௌசல்யக்கு பிறந்த நல்ல குணங்கள் உள்ள ராமனேன்னு வெங்கடாஜிபதி பார்த்து பாடுறான். ஒரு 2 ஒன்றா இருந்தால் தானே அது நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகம் என்றது. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன. உலகத்தில் மேட்ரு வேறு, எனர்ஜி வேறு. யார் கொடுக்கணுங்கிறது நிர்ணயமாக இருக்குது. தகுதி உடையவனவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். எனக்கும் தான் கல்யாணம் ஆயிருந்தது, நானும் தான் வசதியாக இருந்தேன். பெரிய பெரிய ஷூட்டிங்கெல்லாம் நடக்கிற பங்களா, பஸ்ஸு, லாரி, வேனு, கார் எல்லாம் தான் வச்சுருந்தேன். நான் ரோட்டரி கிளப் தலைவராக இருந்தேன், மெட்ராஸ் லாஜிஸ்டிக் அசோசியேஷன் தலைவர், எல்லாம் தான் வாழ்க்கையில் பார்த்துருந்தேன். ஒரு ஐப்பசாமி கோயில் கட்டி மைண்டு மாறிடுச்சா, எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிட்டேன் நான். அந்த விட்டு விடுதலையாகி நிற்பா சிட்டுக்குருவியை போலேன்றது தான் உன்னுடைய குவாலிஃபிகேஷன். நீ இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக வந்து ஜாம் தடவி சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு. எல்லாம் இருக்கணும், ஆனால் எதுவும் வேணான்னு. இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி. யாதனின் யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு யார் விட்டானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே அவனை பாதிக்கிற விஷயம்னு ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் இருந்த நிலையில் சிவசங்கர் பாபா எல்லாத்தையும் விட்டார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகலும் உலகத்தோடு ஒட்டாத ஒழுகலும் புதிய தவமாம். தாமரை இலகுது, தண்ணியில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் தண்ணி ஒட்டாது. அது மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி இருக்கும்,
ஆனால் எதுலேயும் ஒட்டவே ஒட்டாது. மைண்டு வந்து அலூஃபாக இருக்கும். தாமரையில் தண்ணி போல் வாழ்கிறதுனா அதுதான். ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அனுபவங்களும் தெரியும். ஸோ ஒரு கலிகாலத்தில் ஒரு மனுஷன் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்து வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து கல்யாணம் கட்டி குழந்தைய பெற்று அவர் 25 வருஷம் குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் இந்த வசதிகள்லாம் தேடி முடித்து ஒரு கோயில் கட்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சாமியாகி காட்டுக்கு போகிறதுன்றது விளையாட்டானையே சொல்லி பார்க்கலாம் இல்லையா? எதுவும் இல்லாதவன் ஓடி போவான். நீ சாப்பிட்றதுக்கே இல்லைன்னா நீ பிச்சைக்காரன். வடை பாயசத்தை விட உனக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது, ஆனால் இன்றைக்கி சஷ்டி இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொன்னியானா நீ விரதங்கிறன்னு அர்த்தம். இப்போ விரதம் என்பது இருந்தும் இல்லாத ஒரு வாழ்க்கை. இல்லாதவன் என்னத்தை விட்டான்? உனக்கு மொட்டைத்தலை, நீ வந்து பட்டை தைச்சி நான் வந்து கொண்டை போட்டு குலுங்குவானியானாக்கா என்ன உங்கள்கிட்ட முடியே இல்லையே தலையில். அது மாதிரி இருக்கிறவன் இல்லாத வாழ்க்கைக்கு போகணும். அதுதான் பெரிய தவம். ஜனகன் ரொம்ப பெரிய ஆள், ஆனால் அவனுக்கு எதிரையும் மைண்டு போகாதான். அந்த நிலைகள் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் திங். அதனால் இதெல்லாம் வந்து அனுபவங்களை தெரியும். உன்னுடைய அனுபவங்கள் உனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டே வரும். திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார். ஒரு தடவை இந்த ரமணாசிரமம் கணேச ஐயர்னு பேர், ரமணருடைய பிரதர் வெங்கட்ராமனுடைய பிள்ளை கணேச ஐயர், இளையராஜா, இவங்கெல்லாம் உக்காந்துக்கிறாங்க ராம் சுரத்குமார் சாமிகிட்ட. அப்போ ராம்ஜி சொல்கிறார் அவங்கக்கிட்ட, இன்னும் ராஜா சிவசங்கரா கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா. அரவிந்தரை விடவும் சைத்தன்யரை விடவும் பெரிய நிலைக்கு சிவசங்கர் பாபா போயிட்டாரு. whoever is guiding this beggar is guiding சிவசங்கரானர். அவரை வழி நடத்துகிற அருணாச்சலேஸ்வரர் தான் சிவசங்கர் பாபாவையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கர் பாபா இஸ் ஒர்க்கிங் 24 hours ஃபார் மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ்ட் வித் ஹிம். ஹி இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். சிவசங்கர் பாபா 24 மணி நேரம் அண்ணாமலையாருக்கு தான் உழைக்கிறாரு. அதனால் அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இவர் கடவுளின் பிரதம மந்திரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ எப்படி முடியும்? கடவுளுடைய பிரதம மந்திரினா ஒரு ஆள் தானே இருக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த உயரங்களுக்கு போய் அதுவும் அவரை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் என்னையும் வழி நடத்துகிறாருன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி பண்ணி அவர் 40-50 வருஷம் சேர்த்து வச்சு அந்த தவத்தெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி. அவரும் சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார். ஸோ அவருடைய ஆத்மா தான் அது. அதனால தான் பொன் காமராஜர்னு ஒரு வக்கீல் குமரியானந்தனுடைய ஜூனியராக இருந்தால் அவரை வச்சு அவர் கன்னியாகுமரி பக்கத்தில் கோயில் கட்டியிருக்காரு. அவருடைய முதல் கோயில் அங்கே தான் வந்துச்சு. ஏன் வருது? அந்த இடத்துல தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது. அதனால தான் அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவகாசி, விருதுநகர் எல்லாம் அந்த ஊர்காரங்களாக இருப்பாங்க. ராம் சுரத்குமார் சாமி அந்த விட்டக்குறை தொட்டக்குறை அந்த ஸ்பிரிட் அவர் உடம்புக்குள்ளே வந்தது. இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், காரியம் இருக்கும், எல்லாம் தேடணும். இப்போ நான் உட்காந்துருக்கேன், இங்கே தானே உட்காந்துருக்கேன். ஒரு சாமியார் இங்கே வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு? திருவண்ணாமலையில் இருக்கிற சாமி படி அந்த 10 வரி வரி. திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேற்றிட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை, காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை, இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு.
முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன் அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது வரை ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம். அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவர் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் யாரோ இல்லையா? அவர் யாரோ, ஆனால் எல்லாம் சொல்கிறாரு, செய்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? வாழ்க்கையில் நானும் உங்களை மாதிரி தானே இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து என்ன சொல்கிறது, தேவைகள் இல்லை, ப்ராப்ளங்க, சந்தோஷம், துக்கம் எல்லாமே இருக்குது இல்லையா? உங்களை மாதிரி தான். ஒரு ஹியூமன் லெவலில் பார்த்தா நீங்கள் அதில் அஃபெக்ட் ஆகுறீங்க, நான் அஃபெக்ட் ஆகிறது அவ்வளோதான். உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். யூ வில் கெட் அஃபெக்டட். ஒரு சின்ன விஷயத்துக்கே நீங்கள் எல்லாம் ஃபங்க் ஆகிடுறீங்க. நாங்கள் இதை பற்றியும் கண்டுக்கவே மாட்டோம், தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் காட். இதுக்கு முன்னாடிருந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது இல்லையா கடவுள்கிட்ட. அதனால் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாக நடந்தது தான். ஆனால் பகவத்கீதை கிருஷ்ணன் அந்த மாதிரி. ஸோ எல்லாம் அதாவது அதனுடைய போக்கில் நடக்கும்னு நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. சித்த சுத்தி உள்ளவனே சித்தயோகி, சர்வ சித்திகளும் பெற்றவனே சித்தயோகி. சினமெனும் குணம் மறந்தான் சித்தயோகி. எங்கள் சிவசங்கர் பாபாவன்றோ சித்தயோகி. முக்தி தர வல்லவனே
சித்தயோகி முக்காலமும் உணர்வான் சித்தயோகி சத்தியம் தவறாதான் சித்தயோகி சுத்த சன்மார்க்கம் கண்டவனே சித்தயோகி புலன்களை ஆள்பவனே சித்தயோகி உலக நலன் ஒன்றே பேணிடுவான் சித்தயோகி பலன் ஏதும் எதிர்பாரான் சித்தயோகி தவ பயனை பிறர்க்களிப்பான் சித்தயோகி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா